என்னுடைய பெயர் கே மனோகரன். எனக்கு இப்பொழுது 71 வயது நிறைவடைகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொஞ்சம் பார்வையில் எழுத்துக்களை வாசிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த டைமில் நான் கண் மருத்துவர் அணுகி கண்ணை செக் பண்ணி கண்ணாடி போட்டிருந்தேன். அது நாட்களாக அதோடைய பவர் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சது. கண்ணாடி இல்லைன்னா என்னால் வாசிக்க முடியாதுங்கிற நிலைமையும் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கண்ணு கொஞ்சம் மறைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. அந்த நேரத்தில் கொரோனா பீரியடாக இருந்ததுனால நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். நான் அது அந்த டைமில் கொஞ்சம் மறைக்கிற நேரத்திலே வந்து கண் மருத்துவர் அணுகியிருந்தால் எனக்கு இவ்வளோ அளவுக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் இருந்திருக்காது. இருந்தாலும் என்னுடைய சன்னின்லாம் ஈஸ் அ டாக்டர். அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். நிர்மல் ஃப்ரெட்ரிக் சாருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் உடனே பார்த்துருங்க என்று சொன்னாங்க. நான் அங்கே வந்து என்னுடைய கண்ணுடைய பரிசோதனைக்காக வந்தேன். இருந்தாலும் கொரோனான்னு பயப்படாமலே உள்ளே வந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு நல்லது. வந்த உடனே எனக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா கிளியராக சானிடைஸ் பண்ணி எல்லாம் கவனமாக கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் மண்டே டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணேன். புதன்கிழமை எனக்கு சர்ஜரின்னு டிசைட் பண்ணாங்க. முந்தின நாள் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ராப்ஸு அது எப்படி விடணும், லெஃப்ட் ஐ ரைட் ஐ அதெல்லாம் கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ட்ராப்ஸ் எல்லாம் விடுறத அவங்களே மானிட்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, புதன்கிழமை வந்தேன். அந்த வெனஸ்டே எனக்கு சர்ஜரி. காலையில் 6 o'clock ஐ காட் அ கால் ஃப்ரம் தி ஹாஸ்பிட்டல் நர்சஸ். எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க. அப்பா நல்லா தூங்குனீங்களா, நேற்று நைட்டு ட்ராப்ஸ் எல்லாம் விட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இந்தந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வரணும், ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வாங்க அப்பானே பேசுனாங்க. எனக்கு அதுலேயே மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே காலையில் விசாரித்த உடனே நல்லா தூங்கினேன். எனக்கு நைட்டு அது ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தேன்னா நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழும்பி நான் அங்கே வந்தேன். ஏன்னா நர்சஸ் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதான் என் மனதிலிருந்து சொன்னால் தே ஆர் சப்போஸ் டு பி த ரோல் மாடல் டு அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். அதை நான் எங்களுக்கு ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நர்சஸ் எப்படி நடக்கணுன்றதுக்கு நிர்மல் ஃப்ரெட்ரிக் சார்ட்ட இருக்கிற நர்சஸ் ஒரு நல்ல முன் உதாரணம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மருத்துவர் அணுகினேன். மருத்துவர் எனக்கு நல்ல தைரியம் கொடுத்து தியேட்டருக்குள்ளே போகும்போது கூட நான் எல்லாமே தான் போனேன். உள்ளுக்குள்ளே போனேன். எனக்கு எந்த விதமான பெயின் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 15 to 20 minutes நல்லா கவனித்து உள்ளுக்குள்ளே வச்சு சார் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே எனக்கு கண்ணில் அந்த லென்ஸ் மாற்றுற சர்ஜரி நடந்துக்கிட்டே இருக்குது. 20 minutes கம்ஃபர்டபுளாக இருந்து நான் நல்லா ஆகி வெளியில் வந்துட்டேன். வந்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணிவிட்டு அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். நான் வந்து அட்மிட் ஆனது வந்து 3 o'clock. ஐ வாஸ் ஜஸ்ட் டிஸ்சார்ஜ் பை 5:45. நல்லா வீட்டுக்கு போனேன். சாப்பாடு எப்படி சாப்பிடணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்த உடனே முதல்ல நான் பண்ணது லெஃப்ட் ஐ தான். அங்கே தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இதை பேண்டேஜ் போட்டிருந்தாங்க. முந்தின நாள் சர்ஜரி முடிச்சோடனே புதன்கிழமை. வியாழக்கிழமை காலையில் அதை எடுத்து விட்ட உடனே ஆச்சரியமாக இருந்து கண்ணு பூசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு பார்வை இருந்தது. அதனால் முதல்ல அதுக்கு நீங்கள் பிளாக் கூலிங் கிளாஸ் போட்டுருன்னு சொல்லி அங்கேயே கொடுத்துட்டாங்க. அதை போட்டுட்டு ஒரு 4-5 நாள் அவங்க சொன்ன அறிவுரைப்படி இருந்தேன். ரிவ்யூக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அடுத்த கண்ணையும் நான் கண்டிப்பாக பார்த்துருந்தேன். ஏன்னா அது லைட்டாக தான் பாதிப்பு இருந்து உடனே எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் தான் கேட்டேன். எனக்கு உடனே டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்ணிலையும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஐலையும் எனக்கு இப்போ சர்ஜரி முடிஞ்சிட்டு. நான் ஒரு கிறிஸ்டியன். எனக்கு பைபிள் வாசிக்கணும்னா கண்ணாடி இல்லாமல் வாசிக்க முடியாது. இப்போ 2-3 நாளாகவே 2 கண்ணாலையும் தெளிவாக எப்படி நான் யங் ஏஜில் இருந்தனோ அதே மாதிரி பைபிளை தெளிவாக படிக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. கண்ணில் எரிச்சலோ மற்றதோ ஒன்றும் இல்லை. அப்பப்போ கிளீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. நர்சிங் கேர் வெரி குட். ப்ளஸ் உள்ளுக்குள்ள வந்தால் காத்திருக்கிறது நேரங்கள் எல்லாம் இல்லாத முறையில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிர்மல் ஃப்ரெட்ரிக் சாருடைய அந்த வார்த்தைகள் என் உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு மனம் திறந்து சொல்லுகிறேன், இந்த நல்ல டிலே பண்ணிடுறாங்க. கண்ணில் பிரச்சனை இருந்தால் உடனே டாக்டரை வந்து பாருங்கள். அதுவும் என்னுடைய லைஃப்பில் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒன்லி டாக்டர் நிர்மல் ஃப்ரெட்ரிக் சார் தான். ஏன்னா மற்ற இடத்தோட இதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா வச்சுருந்தாங்க. நான் ரொம்பையும் செலவு வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த செலவு பண்ணுனா ஃப்யூச்சரில் உங்களுக்கு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்னுடைய மனசில் ஒரு சந்தோஷம், மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ அதனால் இட்ஸ் a lot of appreciation. இது the best hospital that I have ever seen, and also the nurses are supposed to be a role model to other nurses. So I congratulate all the staffs and doctors
on behalf of my family and also on behalf of Bethesda Childcare Center because Dr. Christopher is my son-in-law. So எல்லாருக்கும் ஐ கங்க்ராச்சுலேட்